ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தலைக்கவசம் நம் உயிர்க்கவசம். தலைக்கவசம் அணிவோம், உயிரை பாதுகாப்போம். கொஞ்சம் இருங்க, சாரு ஏலத்துக்கு மருந்து வாங்கிட்டு வர சொன்னாரு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னைக்கு தான் நமக்கு விடிவு காலமோ. அதானே. ஏய், என்னடி வந்ததுலேருந்து பார்க்குற உன் முகமே சரியில்லையே. பொண்ணை தாண்டி என்ன செடி உனக்கு? ஏய், பொண்ணை தாண்டி என்ன செடி உனக்கு? அதுவாக்கா, காலையில் நம்ம டிரைவர் அண்ணன் ஏலத்துக்கு மருந்து வாங்க வண்டியை நிறுத்தினார்ல, அந்த மனுஷன் வண்டிக்காக நிற்கிறத பார்த்துங்க. வர்ற வண்டிக்கெல்லாம் கை காட்டுறாரு, ஒரு வண்டி கூட நிற்கலை. அந்த மனுஷன் முகமே வாடி போச்சு. பைக்கெல்லாம் வாங்கணும்னா எவ்வளோ ஆகும்க்கா? அது 1,00,000 ரூபாய்க்கு மேலே ஆகுமேடி. 1,00,000 ரூபாயா? 1,00,000 ரூபா ஆகுமாக்கா? ஆண்டி, இதை கேட்டையா நீ? இவன் வார சங்கம் மாச சங்கம் அந்த லோனு இந்த லோனுன்னு வாங்கி வச்சிருக்கான். இதுல இவளுக்கு பைக்கு இருக்கு இடம். அதுவும் சரிதான். எல்லாரும் இங்கே இருங்க, டீ வாங்கிட்டு வந்துடுறேன். டீ குடிச்சா தலையெல்லாம் வேற வலிக்கும். நானும் குடிக்கவே மாட்டேன். உங்களுக்கு வேணுமா? ஏக்கா, அங்க பாருங்க. என்னடி ஆச்சு? ஐயோ, அதானே. ஆமா, நிறைய பேர் நிக்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. டிரைவர் அண்ணனை கூப்பிடுங்க, அவர்கிட்ட கேட்போம்.
என்னண்ணா அங்கே பயங்கர கூட்டமும். அதுவா, இப்போ தான் கடையில் விசாரித்தேன். 2 பேர் பைக்கில் வந்திருக்காங்க. பின்னாடி ஒருத்தர் லிஃப்ட் கேட்டு வந்திருக்காரு. அவர் ஹெல்மெட் போடாதனால தலையில் அடிபட்டு சீரியஸா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டுருக்காங்க. அக்கா எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னடி? சங்கத்துக்கு கிட்ட காசு வச்சிருக்கல்லக்கா. என்ன பணம்? சங்க லோனு பைசாடி. ஞாயிற்றுக்கிழமை கட்டணும், இல்லாட்டி அவள் பேயாட்டம் ஆடிடுவா. இந்த வாரம் என் சம்பளத்தை நீங்கள் வாங்கிக்கோங்கக்கா. அப்போ நீ என்ன பண்ணுவ? நான் பொங்கலுக்கு வீட்டுக்கு போகிறோம்ல, அப்பா பணம் கொடுப்பாரு, அதை வச்சு நான் பார்த்துக்கிறேன்டி. ஏன் கரெக்டாக கொடுத்துருடி. நான் தான் என் சம்பளத்தை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டோம்ல. அப்போ சரி. டிரைவர் என்னங்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நிற்க சொல்லுக்கா, இப்போ வந்துடுறேன். என்ன மாமா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? அதேமா கேட்குற, காலையில நேரமே போகணும்னா முடிய மாட்டேங்குது. எங்க நமக்கு வண்டி இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே போனா கண்ட்ராக்கு நைங்கிறான். டைம் என்னாச்சு? எதுக்கு வந்த? அண்ணே, இதான் வண்டி வேலைக்கு வர இல்லைண்ணே. நேரமா? அதெல்லாம் சொல்லிட்டு காரியம் இல்லைப்பா. ஹவுஸ் ஓனர் வேலையை முடிச்சு கொடுக்க சொல்கிறான். அவன் வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல? இந்தா இவங்ககிட்ட கேளு, ஹவுஸ் ஓனர் என்னெல்லாம் பேசிட்டு போனாங்கன்னு. அது எப்படிக்கெல்லாம் வண்டி கிடைக்குது, உனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்கி. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேண்ணே. வேலையை பாரு. அண்ணே வண்டி இல்லைண்ணே, ஒரு வண்டி கூட நிறுத்தல. வேலையை பாரு. நீ போய் உள்ள புட்டி வைப்போ. இருந்தாலும் தேவையில்லாம அவன் மேல உள்ள ப்ளீஸ்ண்ணே. அண்ணே அண்ணே வேலை கொடுங்கண்ணே. நிறைய கடன், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் எல்லாம் அடைக்கணும்ண்ணே. அதெல்லாம் சொல்லிட்டு காரியம் இல்லைப்பா. அண்ணே நான் என்னண்ணே பண்றது? வண்டி இல்லைண்ணே. ஏப்பா எங்கேருந்து வர்ற? நான் டைமுக்குள்ள இருந்து வரனே. எப்பா நீ எங்கேருந்து வர? நான் அருணக்கில இருந்து வரேண்ணே. இவங்களுக்கெல்லாம் வர முடியும். சாயங்காலம் 5 மணி ஆனால் கையை காலை கழுவிட்டு போக தெரியுதுல்ல. நேரமே வந்தா என்ன? 6 மணி 6 வரைக்கும் நின்று வேலை பார்க்குறா இருந்தா பாரு, இல்லைன்னா இப்போயே கிளம்பி போய்கிட்டே இரு. அண்ணே நான் 6 மணி வரை நிக்கிறேண்ணே, பரவாயில்லண்ணே. நாளையில இருந்து நேரமே வந்துடுறேண்ணே. சரி போ. இப்போ நீங்களாம் வேலையை பாருங்க. சீக்கிரம் சீக்கிரம் வேலையை நீங்கள் தீர்த்து முடிக்கணும். சீக்கிரம் சீக்கிரம். நம்ம நிலைமை என்னைக்கு மாறும்? சரி நாளையில இருந்து அது மாறிடும். ஹெல்மெட்டா? ஆமா, இதுப்ப வாங்கினேன். நீ லிஃப்ட் கேட்கும் போது ஹெல்மெட் வச்சுட்டு லிஃப்ட் கேளுங்க. அட, இது நல்ல ஐடியாவா இருக்கு.
யாரானா வந்துட்டானே.